18ஆம் பாட்டு. உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மதம் சொரிகின்ற யானைகளைச் செலுத்தும் வலிமை பெற்றவனும் புறமிதுகிட்டு ஓடி வராத தோள் வலிமை உடையவனுமான நந்தகோபனது மருமகளே, நப்பினை பிராட்டியே, நறுமணம் வீசுகின்ற குழலை கூந்தலை உடையவளே, வந்து வாயில் கதவை திறப்பாய் என்று வேண்டுகிறார்கள். பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக கோழிகள் ஊரெங்கும் கூவுகின்றனவே, காதில் விழவில்லையா? குறுக்கத்தி மலர்ப்பந்தலின் மீதுள்ள குயில்கள் பலகாலம் கூவுகின்றன, இதுவுமா உங்கள் செவியில் விழவில்லை? கண்ணனுடன் இரவெல்லாம் விளையாடி பந்தாடி பந்தை கையில் பிடித்த விரல்களுடன் உறங்குபவளே, உனது கணவன் கண்ணனது திருப்பெயர்களை நாங்கள் பாடுகிறோம். நீயும் இக்குழுவில் சேர்ந்து பாட அழகிய தாமரை போல சிவந்த உனது திருக்கைகளில் சிறந்த வளையல்கள் ஒலி செய்ய நடந்து வந்து உன் நடையழகை நாங்கள் காணும்படியாக மகிழ்ச்சியுடன் கதவை திறக்க வேண்டும் என்று பாடுவது பாடலின் செறிந்த பொருள். உந்து மதகளிற்றன், தலைவன் என்பவன் உடல் வலிமை உடையவனாக இருக்க வேண்டும். எதிர்த்து வருகின்ற வீரர்களை அடக்க தெரிய வேண்டும். யானை போர் கொண்டு வந்தாலும் யானைகளை அடக்கி எரியக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உந்து மத களிறு, யானையை அடக்கி விடலாம், மதம் மேலிட்ட காலத்தில் அடக்குவது கடினம். அந்த மத களிறுகளையும் அடக்கக்கூடிய வலிமை உடையவன். இன்னொரு பொருள், அந்த மத யானையை போன்றவன், மத யானையை பொருதவன், மதகளிறு நிகர்த்தவன், இரண்டு வகையிலும் பொருள் கொள்ளலாம். உந்து மதகளிற்றன், ஓடாத தோள்வலியன், ஒரு இடத்துல கூட புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான் என்று சொல்வதற்கு இல்லை. பழைய தமிழ் இலக்கியங்களிலே முதுகிலே புண்பட்டு இருக்குமானால் அது அவமானம் என்று கருதுவார்கள். இராமாயணத்தில் கூட ஒரு இடம் வரும், ராவணனுடைய முதுகிலே புண்ணை பார்த்துவிட்டு இவனையா நான் வென்றேன் என்று ராமன் சொன்னபோது விபீடனன் சொல்வார், இல்லை இல்லை, திசையானைகளோடு சண்டையிட்டு தனக்கு பொழுது போகாத காலத்தில் திசையானையின் தந்தங்களை தனது மார்பில் பாய்ச்சி கொள்வான். அவை பயந்து ஓட தந்தங்கள் முறிந்து நின்று விட்டன. பிறகு இந்த யுத்தத்திலே அனுமன் குத்திய போது முதுகு வழியாக அவை வெளியேறியதாலே ராவணனுக்கு முதுகில் புண்பட்டது என்று அனுமன் விளக்கம் சொல்வதாக, விபீடனன் விளக்கம் சொல்வதாக இராமாயணத்திலே ஒரு குறிப்பு வரும். எனவே ஓடாத தோள்வலியன், புறமிதுகிட்டு காட்டி ஓடியவன் இல்லை. அப்படிப்பட்ட நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், மாமனாருடைய சிறப்பை சொல்லி அப்படிப்பட்ட நந்தகோபனுடைய மருமகளே நப்பின்னாய் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் தமிழ் திருநாட்டிலே பின்னை பிராட்டி என்பவள் பெரிதாக கொண்டாடப்படுகிறவள். பழைய சங்க இலக்கியங்கள், வேறு பல இலக்கியங்கள் பின்னை பிராட்டியை கொண்டாடுகின்றன. எம்பெருமானுக்கு 3 மனைவியர் என்று ஸ்ரீதேவி, பூதேவி, நெகலாதேவி என்று கருதுவது வழக்கம். கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குல ஆயரு கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை, ஆழ்வார் பாடுகிறார். கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குல ஆயர் கொழுந்து கேழ்வன் தன்னை, ஆயர் குலத்தின் தலைவியாக விளங்குகின்றவள் நப்பின்னை 7 எருதுகளை அடக்கி அவளை மணம் செய்து கொண்டான் என்று வரலாறு. அழகான தமிழ் பெயர். மாமனாருடைய சிறப்பை சொல்லுகிறார்களே, நந்தகோபன் புகழே, அது இராமாயணத்தில் ஒரு இடம் வருகிறது. சீதா பிராட்டி துன்புறுத்தப்பட்ட போது ஒரு வேதனையில் சொன்னாலாம், எங்கள் மாமனார் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இதெல்லாம் நடக்குமா என்று அந்த இலங்கையில் துன்பப்படுகிற காலத்திலே சொல்லியதாக ஒரு வரலாறு. எனவே வீரமான ஒரு மாமன் நந்தகோபாலன் மருமகளே என்று. இந்த நப்பின்னை பிராட்டி வடமொழி நூல்களிலே அதிகம் காணப்படவில்லை என்றாலும் அவளை நீலாதேவியாக கருதி கொண்டு அவளை அந்த 3ஆவதாக பேசப்படுகிற ஸ்ரீதேவி, பூதேவி, நெகலாதேவியிலே 3ஆவது தேவியாக வகைப்படுத்தி சொல்வது வழக்கம். ஆனால் தமிழ் இலக்கியங்களிலே பின்னை பிராட்டி மிகப்பெரிய அளவிலே கொண்டாடப்படுகிறாள். அவளது வரலாறு, அவளுடைய கதைகள் நிறைய பேசப்பட்டிருக்கின்றன. அந்த நற்பின்னையினுடைய கந்தம் கமழும் குழலி,
நறுமணம் வீசுகிற கூந்தலை உடையவள். ஒரு பழைய தமிழ் இலக்கிய சர்ச்சை ஒன்று உண்டு. கூந்தலில் வருகிற நறுமணம் இயற்கையா செயற்கையா என்று. கூந்தலே இயற்கையா செயற்கையா என்று சர்ச்சை அல்ல. கூந்தலில் வருகிற நறுமணம் இயற்கையா செயற்கையா? ஏன்னா வாசனாதி திரவியங்களை பூசுவதாலே கூந்தலில் நறுமணம் வருகிறதா, பூச்சூடுவதாலே நறுமணம் வருகிறதா, அல்லது சிறந்த குலமகளிராய் விளங்குகின்ற பெண்களுக்கு இயல்பிலேயே கூந்தலிலே இருந்து நறுமணம் வருமா என்றெல்லாம் பெரிய சர்ச்சை தமிழ் இலக்கியங்களிலே ஓடுகின்றன. எப்படியோ கூந்தல் இந்த நறுமணம் பூக்களுக்கு மனம் கொடுக்கக்கூடியது என்று உரை எழுதுவார்கள். இவருடைய கூந்தல்லேருந்து புறப்படுகிற மனம் பூக்களுக்கு வாசனை கொடுக்குமா? கொந்தம் கமழும் குழலி கடை திறவாய், இந்த வாசல் கதவை நீ திறப்பாயாக. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், ஊரெல்லாம் கோழி, ஒரு கோழி கூவுச்சு என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு கோழி கூவினால் பொழுது விடிந்ததாகுமோ என்று கேட்டுவிடக்கூடாதே என்று வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் என்று அடையாளம் சொன்னார். கோழி கூவுவதற்கு முன் கூவக்கூடியவை குயிலினங்கள். அதாவது எது எது எப்பப்போ கூவும் என்றே ஒரு கணக்கு சொல்கிறார்கள். கோட்டான் ஆந்தை நள்ளிரவில் கூவும். இந்த கரிச்சான் குருவி என்பது 3:30லேருந்து 4:30க்குள்ளே கூவும். கோழி 5 மணிக்கு மேலே கூவும். எப்படி ஒரு கணக்கு வைத்தார்கள் பாருங்கள் பறவையின் ஆர்வலர்கள். பலவித பறவைகள் எது எது எவ்வப்போது கூவும் என்ற ஒரு கணக்கு சொன்னார்கள். அப்படி இந்த மாதவி பந்தல் குறுக்கத்தி மலர் கொடி மேலே பறந்திருக்கிறது. அதில் குயில் கூவிக்கொண்டு இருக்கிறது. பலகால் குயிலினங்கள், பல்வேறு விதமான பறவைகள், பட்சிகள், குயில்கள் கூவுகின்றன. பறவை ஆர்வலர்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும். பறவை இனத்தில் 2 பிரிவு இருக்கிறது, குருவி வகை, குயில் வகை. இந்த குயில் வகை தான் பாடக்கூடியது. நாம் தெரிந்து வைத்திருக்கிற ஒற்றை குயில் அல்ல, பலவிதமான குயில்கள் இருக்கின்றன. ஒருவேளை காமன் ஆன்செஸ்டர் இவைகளுக்கு மேலே போகிற போது தொடக்கம் ஒன்றாக கூட இருந்திருக்கலாம், கிளைத்து வெளியில் வந்திருக்கலாம். ஆனால் குருவி இனமா குயிலினமா என்ற ஒரு கேள்வி பறவையாளர்கள் கேட்கிற ஒரு கேள்வி. இதில் பாடுகிற குயில் எப்படிப்பட்டது என்று வனவிலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ரகசியம் சொல்கிறார்கள். ஆண் குயில் இன பறவைகள் பாடும். அதனுடைய உடலிலே சுரக்கிற அந்த ஆண் தன்மை மூளை வரையிலே சென்று பெண் பறவைக்கு அழைப்பு விடுவதைப் போல அவை மிக இனிமையாக பாடுகிற தன்மை உடையவை. அதனால் குஞ்சு பறவைகள் பாடுவதில்லை. ஏன்னா அந்த வளர்ச்சி அடையாத வரையிலே அவைக்கு அந்த பாடுகிற தன்மை வருவதில்லை என்று எழுதுகிறார்கள். இந்த இடத்திலே ஒன்று யோசிக்க வேண்டும். மனிதர்களுடைய அலட்சியத்தால், தலையீட்டால், அடாவடித்தனத்தால் நிறைய பறவை இனங்கள் அழிந்து போயிருக்கின்றன, குறைந்து கொண்டே வருகின்றன. இந்த எனக்காக எல்லாம் எனக்காக என்ற ஒரு அகங்காரத்தில் மனிதகுலம் ஆடுகிற ஆட்டம் இருக்கிறதே, எல்லா உயிரினங்களையும் அழிக்கக்கூடிய ஆட்டமாக போய்விட்டது. நாம் விவசாயத்தில் என்ன பண்ணுகிறோம்? பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துகிறோம், புழு பூச்சி வரக்கூடாது என்று. இந்த புழு பூச்சி யாருக்கு உணவு? பறவை பட்சிகளுக்கு உணவு. நீங்கள் விஷமடித்து கொன்று கீழே விழுகிற புழு பூச்சிகளை பறவைகள் சாப்பிடுமானால் அந்த விஷம் அவைகளுக்கு போகாதா? நிறைய பறவை இனம் அழிந்து போகாதா? உணவு சங்கிலி என்பதை அருந்து போகாதா? பாருங்கள் எப்படி இயற்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் முன்னோர்கள் என்பதற்கு அடையாளம் குயிலினங்கள் மாதவி பொதும்பரிலே மேலே கூவுகின்றன. அனுபவிக்கிறாள் ஆண்டாள். பறவை பட்சிகளோடு சந்தோஷமாக மனிதர்கள் வாழ்ந்த பொற்காலம் அந்த காலம். இப்போ அடுத்து பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, அப்படியே பந்து விளையாடியபடி அவள் தூங்கி விட்டாள் நப்பின்னை. உன் மைத்துனன் கண்ணபெருமானுடைய புகழை பேர் பாட, அவனுடைய புகழை நாங்கள் பாடப்போகிறோம். நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த இரவெல்லாம் பந்து விளையாடி இருக்கிறாள். அந்த கையிலே அப்படியே அந்த பந்தை வைத்துக்கொண்டே தூங்குகிறாள். செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப, கையில் இருக்கிற வளையல் ஒலிக்கும்படியாக அந்த வாசகதவை திறக்கிற போது வளையலில் ஒலி வரும் இல்லையா, கிளிங் கிளிங் என்று ஒலி வரும் இல்லையா, அதை கூட ரசிக்கிறார்கள். என்ன ஒரு ட்ராமாட்டிக் ப்ரெசன்டேஷன் பாருங்கள். இந்த பாட்டை படிக்கிற போது அப்படியே நம்முடைய கண் முன்பாக அந்த காட்சி நிற்கிறது. இந்த பாசுரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து தரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்கிற போது திருப்பாவை ஜீயர் என்று அழைக்கப்படுகிற எம்பெருமானார் திருப்பாவையை பாடிக்கொண்டே பிக்ஷைக்கு வருகிறவர். அப்போது பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை முன்பு நிற்க அவருடைய திருமகளார் அத்துழாய் கதவை திறந்து வெளியிலே வந்தபோது நப்பின்னை போலவே அவர் இருப்பதாக எண்ணி மூர்ச்சித்து விழுந்தார், வணங்கினார் என்று குறிப்பெழுதுகிறார். அந்த பெண்ணினுடைய ஏற்றம்
அப்படியே கண்முன்பாக நப்பினையை பார்த்தது போன்ற ஒரு அனுபவத்துக்கு போகிறார் ஸ்ரீ எம்பெருமானார். அதனால்தான் திருப்பாவை ஜீயர் எனப்பட்டார். அந்த அனுபவத்தை தந்த பாடல் இந்த பாடல். வந்து தரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்.